இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் ஏன் ஸ்கூல் பசங்கக்கிட்டேயே போதை கலாச்சாரம், சின்ன பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சரக்கு அடிக்கிறாங்கன்னு நியூஸ் வருது. பெண்கள் சமமாக அம்மா நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, சரிக்கு சமம், நீங்களும் பெண்ணு தானோ, 2 பெண்களை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லை. இதுதான் டைட்டில் ஆக்க போறாங்க சார். அதாவது பெண்கள் ஆண்களை மிஞ்சி சரக்கு அடிக்கிறாங்க, கடையில் போய் நின்று வாங்குறாங்க. நான் பெண்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்ல வரல. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தாய் நாடு, தாய் மொழி, குலதெய்வம் மாரியாத்தா காளியாத்தான்னு சாமியிலிருந்து சகலமும் பெண்களை தான் நம்ம வணங்குறோம். இப்பவும் வணங்குறோம், நானும் வணங்குறேன். எனக்கு என் மனைவி தான் தெய்வம். என் மனைவி விஜயலட்சுமி தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். அவங்கள மீறி நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கும் அப்படி தான், அம்மா தான் தெய்வம், அப்பா கிடையாது, அம்மா தான் தெய்வம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்களுக்கு சமமாக போட்டி போட்டு பெண்ணுரிமை 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 பெண் விடுதலை, அப்போ நீங்கள் விடுதலை வாங்கிக்கங்க. சில பொறுப்புகள் பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஆம்பளைங்க செய்ய முடியாத பல சாதனைகள் பெண்கள் தான் செய்கிறாங்க. ஆண்களோட பெண்களுக்கு அறிவு பலம் அதிகம், ஆண்களோட பெண்கள்கிட்ட சிக்கனம் அதிகம். நீங்கள் 1000 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 பேர்கிட்ட ஈக்குவல் ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா மாத கடைசியில் இவன் 5,000 ரூபா பத்தலைன்னு வருவான், அந்த அம்மா 2,000 ரூபா மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லுவாள். இதுதான் பெண்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பெண்கள் இதையும் கேட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.